வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த துவையல் குழந்தைகளோட ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க, மூளையோட செயல்பாடு அதிகரிக்குங்க, நம்ம உடம்புக்கு நல்லதுங்க, நம்மளுடைய சருமத்துக்கு நல்லது, நரம்பு மண்டலத்தெல்லாம் தூண்டக்கூடியதுங்க. வாரத்தில் ஒரு நாள் வல்லாரக்கீரை துவையலை சட்னியாவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாங்க வல்லாரக்கீரை இருக்கும். நான் ஒரு தேவையான அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க. இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசிடலாங்க. அலசிட்டு அந்த காம்பு நமக்கு பிஞ்சு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் காம்புகளோடய சேர்த்து நம்ம வதக்கிட்டு அரைக்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் முத்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த காம்புகளை நீக்கிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிறதில் விட்டு தண்ணி வடிச்சிக்கலாங்க. இது மாதிரி 2லேருந்து 3 தடவை நல்லா அலசிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி. ஏன்னா இது கொஞ்சம் தரையில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த கீரை, அதனால் மண் நிறையா இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா அலசிட்டேங்க. இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க, ஒரு தக்காளிங்க, 20 பல் பூண்டு, சின்ன பல் பூண்டுங்க, 20 சின்ன வெங்காயங்க எடுத்து இதெல்லாம் வச்சு வதக்கிட்டு அரைக்கணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க. இப்போ வாங்க நம்ம வல்லாரக்கீரை துவையல் அரைக்கிறதுக்காக வதக்கணுங்க பொருளை. அதனால் அடுப்பான் பண்ணிவிட்டு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லெண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட காரத்துக்காக காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வறுத்துக்கலாங்க. வறுபட்ட பிறகு 20 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கோ அப்படியே ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் ஆட் பண்ண பிறகு பூண்டு பொருட்களையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் நாட்டு தக்காளிங்கவும் 2 சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த தக்காளி கிடைக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வருங்க. அதனால் நான் துவையலுக்கு தேவையான அளவு உப்பில் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வல்லாரக்கீரை எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்க்குறப்ப கீரையோட அளவு அதிகமாக இருக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கம்மியாயிடும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் அந்த கீரையில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போயிட்டு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஆவி வச்சிங்கனாவே உங்களுக்கு டக்குன்னு குறைஞ்சிருங்க கீரை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4லேருந்து 5 நிமிஷம் தாராளமாக வேகணுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், நமக்கு கீரை நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜார் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் குறைப்பாக அரைங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஆறின பிறகு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. உங்களுக்கு தாளிப்பு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான வல்லாரக்கீரை துவையல் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய வல்லாரக்கீரை துவையல் தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வல்லாரக்கீரை துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.